உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் வரலாற்று புகைப்பட கண்காட்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான S பாலாஜி ஆகியோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நவீன கண்காட்சியகத்தை அமைச்சர் சேகர்பாபு உருவாக்கியுள்ளார். இது கலைஞரின் வரலாறு என்று சொல்வதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் எனவும், கலைஞர் ஒரு போராளியாக பிறந்து போராளியாக வாழ்ந்து போராளியாகவே மறைந்தார். கடுமையான விமர்சனங்களை தாண்டி அவதூறுகளை கடந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஆற்றிய பங்கு என்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் என்னும் நவீன கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார். எதையும் திறம்பட செய்யக்கூடியவர், அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் செயலாற்றக்கூடியவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். கடந்த ஆண்டு நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புதிய தொழில்நுட்ப துணையோடு இதேபோல தொகுத்திருந்தார். அது பெரும் வியப்பை அளித்தது. இந்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரை நினைவூட்டக்கூடிய வகையில் அவரின் 80 ஆண்டு கால பொதுப்பணியை இளம் தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார். இது கலைஞரின் வரலாறு என்பதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவது இல்லை எனவும், 10 ஆண்டுகளாக இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்துள்ளது. நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு தெரியும் என்றும், மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல உள்ளது, புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது என தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணி ஆட்சி மலர உள்ளது, ஜனநாயகத்தை பாதுகாக்கும் புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இந்திய கூட்டணி வெற்றிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்களிப்பு மகத்தானது எனவும், வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும் என தெரிவித்த தொல் திருமாவளவன், தாமரை தமிழ்நாட்டில் மலர இடமே இல்லை எனவும், 40க்கு 40 என திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று உங்கள் கேள்வியிலேயே இருக்கிறது. ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகின்றன என்று இப்போது நாம் சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்திருக்கிறது. ஆனாலும் ஊடகங்கள் அந்த இருண்ட ஆட்சியின் கைப்பாவைகளாகவே செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிற கசப்பான உண்மை. அது இன்றும் தொடர்கிறது. நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு
தெரியும். மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல இருக்கிறது. புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர உள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான புதிய விடியலாக ஜூன் 4ஆம் தேதி நமக்கு மலர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானது. இந்த வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும். இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமர்வதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பு, அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும். இந்தியா மட்டுமில்ல, தமிழகத்திலும் ஓரிரு இடங்கள்ல தாமரை மலரும். அதற்கு வாய்ப்பே இல்லை. தாமரை மலர்வதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. 40க்கு 40 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். கடலூர் மைய மாவட்டம் வடலூர் நகரம் 25வது வார்டு பகுதியை சார்ந்த தலித் இளைஞர்கள் மீது சாதி வெறியர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து ஆனந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான தலித் இளைஞர்களை கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். அப்போது ஒன்றிய செயலாளர் சுரேஷ், வடலூர் நகர செயலாளர் சிவசக்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஜோதிமணி, துளசிமணி, கடலூர் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கர்தாஸ், கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், கடலூர் நகர பொருளாளர் கோபால், கடலூர் நகர துணை செயலாளர் சுமன் பீமாராவ், சங்கர் ராம்ஜி, உத்தரபாலன், கருணா, கிருபா உட்பட பலர் உடன் இருந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இன்னம்பூர் கிராமத்தில் திருமா பயிலகம் செயல்பட்டு வருகின்றது. இதில் TNPSC குரூப் 4 தேர்வு பயிற்சி மையம் நடைபெற்று வருகின்றது. இதில் ஆண்டுதோறும் TNPSC குரூப் 4 முன்மாதிரி தேர்வு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 3 ஆண்டு TNPSC குரூப் 4 மாதிரி தேர்வு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதிக மதிப்பெண் பெறும் முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 7,500 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த முன்மாதிரி தேர்வை சுவாமிமலை காவல்துறை ஆய்வாளர் மலைச்சாமி துவக்கி வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் தமிழினி, நீலப்புலிகள் கட்சி தலைவர் இளங்கோவன், ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன், திருமா பயிலகம் ஒருங்கிணைப்பாளர் வேலன், செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ஆசிரியர்கள் திருமா பயிலகம் குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மேற்கு ஒன்றியத்தின் செயற்குழு கூட்டம் மதுரை மாவட்டம் காஞ்சாரம்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு தொகுதி செயலாளர் தமிழாளன், கிழக்கு தொகுதி துணை செயலாளர் செல்லமணி, பாரதி வளவன், மணிகண்டன், மலையரசு ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன் கலந்து கொண்டு ஜூன் 18 முடகாத்தன் பாண்டி, ஜூன் 30 மேலவளவு மண்ணுரிமை போராளிகள் நினைவு நாள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் ஐயாவு, பரந்தாமன், புளியம்மாள், மணியரசு, மாவட்ட நிர்வாகிகள் செல்வி, மாதவன், பேச்சி, செல்வி சித்ரா, பழனியாண்டி, வசந்தி, பறைமுருகன், வீரத்தமிழன், முத்துப்பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியத்தில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது.
புதுப்பாளையம் வட்டக்கிளை தலைவர் க சேகர் தலைமை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுப்பாளையம் ஒன்றிய குழு தலைவர் சுந்தரபாண்டி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் ரவி, மாவட்ட செயலாளர் இடி மின்னல் இனியவன், மாவட்ட நிதி செயலாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி மாணவர்களை பாராட்டினர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன், செங்கம் வட்ட கிளை தலைவர் காமத், திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் சாந்தமூர்த்தி, முனியப்பன், மாவட்ட துணைத் தலைவர் சீனுவாசன், சம்பத், சீனு வசந்தி, சிகாமணி, சுப்பிரமணியன், ரகு, செழியன், போலூர் அல்ராஜ், கலசப்பாக்கம் ரா குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக வட்டக்கிளை நிதி செயலாளர் சி செல்வேந்திரன் நன்றி உரையாற்றினார். இதில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் நிர்வாகிகளும், பள்ளி மாணவர்களும், பெற்றோர்களும், பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,